திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இன்றைய மாடர்ன் உலகத்தில் சாலையை கடக்க தெரியாது, முட்டினால் கொம்பு முளைக்கும் என ஹீரோயின்கள் செய்யும் அட்ராசிட்டிகள் தாங்க முடியவில்லை. ஆனால் 20 வருஷத்திற்கு முன்பே ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று திரையில் வாழ்ந்து காட்டிய நடிகைகள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட 6 கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்தில் சுஜாதா கவிதா என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்த படம்தான் அவள் ஒரு தொடர்கதை. பொறுப்பில்லாத ஆண்கள் இருக்கும் குடும்பத்தில் ஒரு பெண் பொறுப்பை எடுத்து நடத்துவதுதான் இந்த படத்தின் கதை. தன்னை முதன்மைப்படுத்துவது போல் இந்த கவிதா காட்டிக்கொண்டாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக கடைசி வரை மெழுகாய் உருகியிருப்பாள். பாலச்சந்தர் இயக்கத்தில் 1996ஆம் ஆண்டு வெளியான கல்கி படத்தில் வரும் அத்தனை பெண் கதாபாத்திரங்களுமே கொண்டாடப்பட வேண்டியவை. அதிலும் ஸ்ருதி ஏற்று நடித்த கல்கி கதாபாத்திரம் ஒரு பெண் எப்படி தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டியது. பிரகாஷ் ராஜை வெளி பிதுங்கி ஓட வைக்கும் காட்சிகளில் எல்லாம் கம்பீரமாக நடித்திருப்பார் ஸ்ருதி. அரங்கேற்றம் போன்று ஒரு படத்தை எடுக்க இனி தமிழ் சினிமாவில் யாருக்குமே தைரியம் வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 70களின் காலகட்டத்திலேயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக தவறான தொழிலில் ஈடுபடுவது போல் இந்த கதை எழுதப்பட்டிருக்கும். அதிலும் ஹீரோயின் பிரமீளா என்றிருக்கும் அத்தனை ஹீரோயின்களுக்கும் சவால் விடும் அளவுக்கு நடித்திருப்பார். மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் சுஹாசினி நடித்த நந்தினி கதாபாத்திரம் இன்றைய பல பெண்களின் பிரதிபலிப்புதான். வேலையில்லாத பெற்றோர், 7 உடன்பிறப்புகள், விவாகரத்து, 2வது காதலிலும் தோல்வி, கடைசியாக எடுக்கும் உறுப்புதான முடிவு என தைரியத்தின் மறு சின்னமாக வாழ்ந்திருப்பார். பத்ரகாளி படத்தில் காயத்ரி கேரக்டரை ஏற்று நடித்த ராணி சந்திரா ஆரம்பத்தில் சின்ன விஷயத்திற்கு கூட பயப்படும் கேரக்டர். அதீத பயத்தால் மனப்பிறழ்ச்சி ஏற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய இந்த நிலைக்கு காரணமானதை நேரில் கண்டதும் அவர் பத்ரகாளியாகவே மாறுவதுதான் இந்த படத்தின் கதை. மகளிர் மட்டும் படத்தில் வரும் ரேவதி, ரோஹிணி, ஊர்வசி என 3 கேரக்டர்களுமே நேயர்களால் அதிகம் ரசிக்கப்பட்டவை. ரோஹிணி மற்றும் ஊர்வசி தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்களில் பயந்திருப்பார்கள். அவர்களின் பயத்தை போக்கி தைரியமான பெண்களாக மாற்றுவதில் ரேவதியின் பங்கு அதிகமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.